நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத் ஊடகத்தின் செய்திகள். பேருவளை சீனன்கோட்டை சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தின் 50வது வருடம் பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விழா நடிம் ஹாஜியார் விளையாட்டரங்கில் 10ஆம் தேதி 10/11/2024 மாலை கழகத் தலைவரும் ஜாமியா நடிமியா கலாபீட தலைவருமான யாக்கூத் நடீம் தலைமையில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இலங்கையில் புகழ்பெற்ற உதைப்பந்தாட்ட அணியான கொழும்பு சவுண்டர்ஸ் விளையாட்டுக் கழகத்திற்கும் தென்னிலங்கையில் புகழ்பெற்ற விளையாட்டுக் கழகமான சீனன்கோட்டை சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்திற்கும் இடையே மின்னொலியில் சிநேகபூர்வ கண்காட்சி உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கோல் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இரு அணி வீரர்களும் சிறப்பான முறையில் விளையாடி ரசிகர்களின் பாராட்டை பெற்றுக்கொண்டதோடு இறுதியில் கொழும்பு சவுண்டர்ஸ் அணிக்கு வெற்றியை சன்ரைஸ் அணி பெற்றுக் கொடுத்தது. போட்டி இரவு 7:15 மணியளவில் ஆரம்பமானது. போட்டி ஆரம்பம் முதல் முடியும் வரை இரு அணி வீரர்களும் தமது அணிக்கு வெற்றியை கொடுக்க மிகவும் உற்சாகத்துடன் விளையாடினர். இப்போட்டிக்கு பிரதம நடுவராக இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தில் அங்கீகாரம் பெற்ற லஹிரு ஜாயனேத்தி கடமையாற்றியதோடு சமீர, ஹைதர் ஜுனைத் மற்றும் சம்பத் ஆகியோர் உதவி நடுவர்களாக கடமை புரிந்தனர். போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் பியூட்டி ஜெம்ஸ் அதிபதி அல்ஹாஜ் அக்சர் ஜவாஹிர் சன்ரைஸ் விளையாட்டுக் கழக வீரர்கள் உறுப்பினர்களுக்கு என 200 ஜெர்சி சீருடை தொகுதியை அன்பளிப்பு செய்தார். இந்த விழாவில் ஜெர்மன் நாட்டின் மெயின் கின்சிகிரேஸ் மாநில முன்னாள் மாவட்ட அமைச்சர் கேர்ல் ஏ கவுஃபர், அவரது பாரியார் திருமதி மேரியோன் ஏ கவுஃபர் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். களத்துறை உதைப்பந்தாட்ட சம்மேளன தலைவர் டாக்டர் மணின் கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டார். நலிம் ஹாஜியார் விளையாட்டரங்கு பரிபாலன கமிட்டி தலைவர் அல்ஹாஜ் காமில் நலீம், பைரஹா பாம்ஸ் பணிப்பாளர்களில் ஒருவரான அல்ஹாஜ் முபாரக் நலீம், சீனன்கோட்டை பள்ளி சங்க உப தலைவர் அல்ஹாஜ் சஃப்வான் நயீம், உறுப்பினர் அல்ஹாஜ் டஹ்லான் மன்சூர், சீனன்கோட்டை ரத்தினக்கல் வர்த்தக சங்க முன்னாள் தலைவர் கலாநிதி எம் நிசாம் ஹாஜியார், பேருவளை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் முன்னாள் தலைவர் MSM ஃபஸ்லான் உட்பட ஊர் பிரமுகர்கள், சன்ரைஸ் கழக உப தலைவர் அல்ஹாஜ் அன்சார் ஜுனைத், செயலாளர் கிஷான் ஹாஷிம் உட்பட சிரேஷ்ட உறுப்பினர்கள், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தின் துரித வளர்ச்சி குறித்து பிரதம அதிதியான கேர்ல் ஏ கவுஃபர் பெரிதும் பாராட்டி பேசினார். இந்த கழகத்தின் மூத்த உறுப்பினர்களை ஜெர்மனிக்கு அழைத்து பயிற்சி வழங்கியதையும் அவர் ஞாபகமூட்டினார். கழகத் தலைவர் யாக்கூத் நடீம் கழகத்தின் வளர்ச்சி சாதனைகள் பற்றியும் ஊர் மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பையும் நினைவு கூர்ந்தார். நலீம் ஹாஜியார் விளையாட்டரங்கை உருவாக்கிய மர்ஹூம் நலீம் ஹாஜியாரையும் பலரும் பாராட்டி பேசினர். நுஸ்ரத் ஹிலால் நன்றியுரை நிகழ்த்தினார். நிகழ்வில் பங்கு பற்றிய பிரமுகர்களுக்கு மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது. இந்த தகவலை வழங்கியவர் பேருவளை BM முக்தார். We get a big round of applause for the players and for the team.
which has 50 years of history, pride and honor. Alhamdulillah. As there were no winners, there was a draw. Anyway, we congratulate both the team for displaying excellent game for the enjoyment of everybody who are gathered here. Alhamdulillah. And our chief guest was making a remark, the whole of Beruala has come to this match because they have no space. I told him, yes, it seems Fernando, the president of Kalutara Football League and vice president of Football Federation of Sri Lanka. Mr. Raja Jensen, a former Sri Lankan national referee, umpire and linesman and officials who participated at the match today. Office bearers, members, players, sports supporters and well-wishers of Sunrise Sports Club, Alhaj Kamil Nalim, chairman and member of the Nalim Haja Stadium Committee, advertisers at the Nalim Haja Stadium and others who contributed with hard work and financial support to renovate and upgrade the stadium, Dr. Nisa Hajia, other distinguished guests, Alhaj Mubarak Nalim, people of Beruala, other invitees, spectators, fans, students and children. Assalamu alaikum, Aibowan, good evening and guten Abend. Thank you. To you all. It gives me a great